ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரியல் ஸ்டோரி ஆஃப் எஸ்எஸ். இதில் நம்ம ஒரு ஒன் டே டூர் vlog தாங்க பார்க்க போகிறோம். கரூர் டு கேரளா. நாங்கள் கேரளா போன ஃபர்ஸ்ட் டைம் கேரளா போன ட்ரிப்போட vlog. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக வரும். அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் என்ன வரும் அப்படின்னா ஸ்டோரிஸ் அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன vlogs எல்லாம் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தெரிஞ்சுக்கணும், ஸ்டோரிஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே ஐடி தான். ஓகே வாங்க. அதாவது சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கெல்லாம் கேரளா வந்துவிட்டோம். ஸோ சண்டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு அதே மாதிரி சண்டே நைட்டு கிளம்பி மண்டே ஏர்லி மார்னிங்கெல்லாம் கரூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ இந்த ஒன் டே ட்ரிப்பில் நாங்கள் என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே போகணுங்கிறத நம்ம ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம சாட்டர்டே இங்கேருந்து கிளம்புறதுக்கு டைம் 8 o'clock 9 o'clock ஆயிடுச்சுங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கரூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். ஆனால் அங்கே போனால் இன்னும் டூர் பஸ்ஸே வரல. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். நான், அம்மா, அக்காவோட பொண்ணு, என்னோடய பொண்ணு கூட, அண்டு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு சித்தி, அவங்க பொண்ணு, அவங்களோட பொண்ணோட பொண்ணு பேத்தி, இவங்க எல்லோரும் தான். எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மட்டும் போனோம். அண்டு நிறைய பேரும் வந்திருந்தாங்க. பஸ்ஸில் போக போக நைட் ஆகிடுச்சு. நல்லா பாட்டெல்லாம் கேட்டுட்டு நல்லா தூங்கிட்டோங்க. ஏர்லி மார்னிங்கே அங்கே ரீச் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 4 மணி வாக்குலையெல்லாம் போயிட்டாங்க. நான் நல்லா தூங்கினேங்க. பஸ்ஸில் உட்காந்து போகிறதுக்கு தூக்கமே இல்லை. எங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்டு கூட போய் உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு யார் மேலே சாஞ்சி தூங்குறது? எங்கள் அக்கா எல்லாம் அவளாக ஒரு பக்கம் சாஞ்சிட்ருக்கா. நான் கம்பியிலே படுத்து சாஞ்சிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே எந்திரிச்சு வந்து எங்கள் அக்காவை கீழே இறங்கி படுக்க சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்க மடியில் என்னை படுக்க வச்சுக்கிட்டாங்க. அப்போயே போய் பஸ்ஸு நின்றுச்சுங்களா. அங்கே கேரளாவில் ஸ்டாப்லாம் நின்றுச்சு. ஆனால் அம்மா நான் தூங்கவே இல்லைங்கிறனால என்னை கொஞ்சம் நேரம் அவங்க மடியில் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் விடிஞ்சக்கப்புறம் ஒரு 7 7:30 வாக்கில் என்னை எழுப்புனாங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே போய் பார்த்தோங்க. செம்மையாக இருந்துச்சுங்க கேரளா. அந்த பிளேஸ், அது என்ன பிளேஸ்னால் எனக்கு தெரில. பட் அதான் கேரளா ரீச் ஆகிட்டோன்னு சொன்னாங்க. போனோடனே அங்கே மோகன்லால் சார் அந்த போஸ்டர் கட் அவுட் இருந்துச்சு. எங்கள் அம்மா நான் அங்கே பாரு அவரை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி நேரில் பார்த்த மாதிரி அவங்க எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பிக் எடுத்தோம். நாங்கள் போனது ஒரு ஜனவரி மந்த்து. ஸோ கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. அங்கே அதுவும் இல்லாமல் அந்த நியூ இயர்லாம் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த கலர் பேப்பர்லாம் இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு எங்கள் பாப்பாங்களாம் கேமராக்கு ஹாய் சொல்லிட்டு இருந்தாளுங்க. அதுக்கப்புறம் அங்கே எங்களை கூட்டிகிட்டு போன அண்ணா டீ கொடுத்தாங்க. டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களே அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. டீ எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, குடித்தோம். பட் நமக்கு டீ பிடிக்காது, காஃபி தான். பட் இருந்தாலும் வாங்கி குடிக்கலான்னு குடித்தா நல்லாவே இல்லைங்க. சரி காஃபி வேணும் கேட்கவும் அம்மா இங்கே காஃபி கடை இருக்கான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே மார்னிங் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே காஃபி ஷாப்பை தொலைவணும். அங்கே ஒரு காஃபி கடை இருந்துச்சு. வீடெல்லாம் அழகழகாக இருந்துச்சுங்க. அந்த காஃபி கடைக்கு போய் காஃபி கேட்டோம். அவங்க லாங்குவேஜ் நமக்கு புரியல, நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல. பட் இருந்தாலும் ஒரு தமிழ் தெரிஞ்ச அண்ணா இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட காஃபி கேட்டு காஃபி சூப்பராக இருந்துச்சு. ஒரு வடை பெருசாக இருந்துச்சு, வடை செம்மையாக இருந்துச்சு. தென் அப்புறம் குளிக்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்டாங்க. போகிற வழியிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் ஒரு அருவி தெரியுதா, அந்த அருவியில் தான் நம்ம குளிக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட்டு போனது வேறு பக்கம். அந்த அருவியில் குளிக்கிறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போனது என்னமோ நாங்கள் அந்த அருவிக்கு இல்லை, அந்த அருவிக்கு பர்மிஷன் இல்லைங்களாம்மா. ஸோ நாங்கள் அதுக்கு பக்கத்தில், அதாவது அந்த தண்ணி மேலேருந்து கீழே விழுகும் இல்லையா, ஸோ அந்த மேலே போகிற இடத்துல போயிட்டோம். அங்கே தான் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே தான் அலோடு போல். ஸோ அங்கே அன்றைக்கி போகிறதுக்கும் நம்ம டிக்கெட் வாங்கணும். ஸோ நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களை கூப்பிட்டு போன அங்கிள் போய் டிக்கெட் வாங்க போயிட்டார். நாங்கள் அது வரைக்கும் அங்கே நின்றுட்டு அந்த கலர்ஸ் பேப்பர்லாம் அங்கேயும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அண்டு கேரளானாலே லாட்ரி டிக்கெட் தானே. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. தென் டிக்கெட் வாங்கிட்டு வந்த உடனே எல்லோரும் உள்ளே போயிட்டோம். அது என்னமோ மேடு மாதிரி ஏறுதுங்க. நமக்கு என்னமோ ஏஜ் தான், ஆனால் ஏறவே முடியல. வயசானவங்க கூட ஏறிட்டாங்க போல். நமக்கு நாக்கு தள்ளிடுச்சு ஏறுறவங்களோட்டி. வீடியோ எடுக்கிறதாங்க ஆள் இல்லை. பட் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இவங்க எல்லோரையும் நம்ம வீடியோ எடுக்க, நம்ம கூட லேட்டராக நம்ம போய்க்கலாம். ஸோ வீடியோ எடுப்ப நமக்கு கிடைக்கும். ஆனால் இவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் வராங்களே. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களோட ஹாப்பினஸ்ஸை கவர் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் நான் தான் ஒரு ப்ளேஸ் விடாமல் இவங்க போகிற இடத்துல பிக்கோ அண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் அந்த வீடியோலேயே இருக்க மாட்டேன். தென் குளிக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு அருவி தெரியும். ஸோ அம்மா, பாப்பா, அக்காலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு போய் அந்த அருவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நானும் பார்த்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஒரு முழுக்குன்னு ஒரு குழந்தை இருந்துச்சு. நார்த் இந்தியன்ஸ்னு நினைக்கிறேன். அழகாக இருந்துச்சு.
ஸோ அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே அருவி வியூவெல்லாம் ரசிச்சுட்டு தென் குளிக்கிறதுக்கு போனோம். குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் அந்த தாண்டி போய் குளிக்கணும். ஸோ அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் கிராஸ் பண்ணி பாறையிலலாம் கால் வச்சு கிராஸ் பண்ணி போய் குளித்தோம். தென் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ரூம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மேடை ஏறி வந்தோங்க. ஸ்வெட்டிங் அப்படி ஒரு ஸ்வெட்டிங், அவ்வளோ வெயில். குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்த உடனே அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் பஸ்ஸுக்கு நடக்க போகிறச்சு அங்கே அப்படியே கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம எப்படி சும்மா இருப்போம். ஒரு கேப் வந்து எங்கள் பாப்பா வாங்கினா. ஸோ நம்ம போன உடனே நமக்கு எப்பயுமே இயரிங் தான், இயரிங் கலெக்ஷன். ஸோ இயரிங் பார்த்து செம்மையாக இருந்துச்சு. அம்மாட்ட சொன்னேன், உடனே வாங்கி கொடுத்தாங்க. கடையில் ஆள் இல்லை, எங்கள் அம்மா யாருங்க இந்த கடையில் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கூப்பிட்டு இயரிங் வாங்கி கொடுத்தாங்க. இயரிங் வாங்கிட்டு தென் அப்படியே ஒரு 3 அடுக்கு செயின் மாதிரி ஒன்று அதுவும் வாங்கி கொடுத்தாங்க. தென் வாங்கிட்டு அப்படியே நடந்து பஸ்ஸுக்கு போனோம். பஸ்ஸு வந்து நம்ம எங்கே இறங்குனோமோ அந்த இடத்துக்கு ரிட்டன் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே தான் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போனோம்னா இட்லி ரெடி பண்ணியிருந்தாங்க மார்னிங் டிஃபனுக்கு. ஸோ இட்லி நம்ம போய் நின்றுட்டு அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கும்பலில் நம்ம போனோம்னா நம்மளும் சேர்ந்து விழுகணும், இட்லியும் விழுந்துடும் கீழே, நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ நம்மளை உட்கார வச்சுட்டு நம்ம அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தோடனே நல்லா சாப்பிட்டோம். ஸோ டிஃபன் மார்னிங் சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டுட்டோம். பட் இட்லி பிடிக்காது, நமக்கு தோசை தான். பட்டு நம்ம போகிற இடத்துலலாம் புரோட்டா எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ கொடுத்த இட்லியை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பஸ் ஏறணும். போட் ரைடிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு ரிவர் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப தூரம் போச்சு, அதனால் நல்லா தூங்கிட்டோம். தூங்கினக்கப்புறம் அப்புறமா போய் ரீச் ஆனதுக்கப்புறம் எழுப்பி விட்டாங்க. எந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் எப்படி தூங்கினாலே எல்லாம் கலைஞ்சிரும். ஸோ மறுபடியும் தலையில் ஒதுக்கிட்டு நம்ம இறங்கினோம். இறங்கி போய் பார்த்தா பெரிய ரிவர். அங்கே அப்படியே நிறைய பேர் ஜாலியாக போயிட்டு தான் இருந்தாங்க. ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அண்டு டிக்கெட் கிடைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock 3 o'clock மேலே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தனால அந்த டைமிங் சொன்னாங்க. ஸோ நாங்கள் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே கப்புளாக சுற்றுறாங்கங்க. நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இருந்தாங்க. பட் அங்கே இருக்கவங்களும் நல்லா அழகாக இருந்தாங்க. அந்த கப்புள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. கேரளா பொண்ணுங்க அழகாக தாங்க இருக்காங்க, சொல்லவே வேணாம். எதுக்கு நம்ம பசங்களாம் கேரளா பொண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அந்த பசங்களுமே அழகாக தான் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக சுற்றுறாங்க. அந்த அங்கிள் ஆன்ட்டிஸுமே கப்புளாக சுற்றும் போது ஒரு மாதிரி வெஸ்டர்னாக ட்ரெஸ்ஸு அண்டு சுடியெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்டையாக சொல்லிட்டு இருந்தோம், நீங்களும் சுடி போடுங்களேன், ஏன் இப்படி சாரீ ஏற்றிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட கூப்பிட்டாங்க. நம்மளும் போய் லன்ச்சு சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பாடு, சாம்பார், அப்பளம், ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க லன்ச்சுக்கு. தென் போய் சாப்பிட்டு வந்துட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை கரெக்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிருப்பாங்களே. ஸோ அவங்க அந்த போட்டில் இருக்கவங்க வந்தாங்க. அவங்க இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ டான்ஸ்லாம் ஆடிட்டு இறங்கிட்டு இருந்தாங்க. வெளியவே நின்று பார்த்துட்டு இருந்தோம். அல்பத்தரமாக எல்லாம் காணாததை கண்ட மாதிரி இங்கே மாதிரி அவங்க டான்ஸ் பண்ணதெல்லாம் வெளியிலேருந்து இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அம்மாலாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அவங்க போட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போனோம். எல்லாம் இறங்கினக்கப்புறம் நம்ம போனோட்டி அவங்க மேலே ஏறினோட்டி போட்டுக்கு மேலே தான் போனோம். மேலே போகும்போது அங்கே ஒரு அண்ணா நின்றுருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ப்ளேஸும். அது இது என்ன ரிவர், இந்த ரிவரோட பேர் என்ன, அந்த ரிவரை சுற்றி என்னென்ன இருக்குது, என்னென்ன டிரான்ஸ்போர்ட் நடக்குது, என்ன ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்மளும் உட்காந்து கேட்டுக்கிட்டு அழகாக ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். சொன்னாங்க நம்ம பெண் குயின் எப்படி அது பெண் குயின் இல்லைங்க, சாரி ஒரு மீன் அது இப்படி தாவி, அது என்ன மீன், டால்ஃபினா, அது அப்படி தாவும், அது பார்க்குறது லக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் 2-3 பார்த்துட்டேன். ஸோ அம்மாலாம் பார்க்கல. ஸோ அவங்களும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் வந்துச்சு. நான் உட்காந்துருக்க சைடு தான் நிறையா டால்ஃபின் குதிச்சுட்டே இருந்துச்சு. அந்த சைடு வரவே இல்லை. அதனால அப்பயே சொன்னாங்க, எல்லாருமே இருந்துச்சு ஒரே சைடு வந்துடாதீங்க, அப்படி வரக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஆளுங்க எது செய்யாதங்கிறமோ அதை தான் செய்வோம். ஸோ இங்கிட்டு தான் நிறையா வருதுங்கவும் அங்கிட்டு இருக்கவங்களும் மொத்தமாக இங்கிட்டு வராங்க. மாமா இதை செய்யாதீங்கன்னு சொன்னேன், உட்காருங்க அப்படின்னு அந்த சொன்னாங்க. அவங்களுக்கும் தமிழ் தெரியும். ஸோ அவங்க தமிழும் பேசிட்டு கொஞ்சம் மலையாளமாக பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பாட்டு பாட யாராவது வரீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தென் அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வரும்போது கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கீழே ஏசி ரூம். ஸோ ஏசி ரூம் சாங்ஸ்லாம் போட்டு அந்த கூட நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரூம் அது எப்பயும் அந்த எக்ஸ்பிளைனேஷன்லாம் முடிஞ்சக்கப்புறம் கீழே கூப்பிட்டு வருவாங்க போல். ஸோ கீழே கூப்பிட்டு வந்துட்டு நமக்கு சாங்ஸ் போட்டு விட்டாங்க. டான்ஸ் ஆடுறவங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களாம் போய் நல்லா சோஃபா பிடிச்சி உட்காந்துட்டோம் ஏசியில். ஸோ டான்ஸ் ஆடுறவங்களாம் சாங் போட்டாங்க.
நல்லா ஒரு ஒரு பீட்டான சாங் அப்படின்னா அது அதோட பீட்லேயே விட்டுறணும். இவங்க என்ன ரீமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பீட் சாங்கவே இப்போலாம் ஒரு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது பாதி பேத்துக்கு ஸ்டெப்பு நல்லா ஆடிட்டு இருந்த பிள்ளைங்க கூட அந்த மாதிரி போடவும் நிறுத்திட்டாங்க. பட் அப்புறம் ஆன்ட்டிஸ் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடினாங்க. எங்கள் அம்மா பாருங்கள் லாஸ்ட்டாக போகிற நேரத்தில் எழுந்திரிச்சு ஆடிட்டு இருந்தாங்க. நின்று பாட்டே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எதுக்கு ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ கீழே இறங்கினோட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஏதாவது வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. நமக்கு தீனி சாப்பிட்ற மைண்ட் செட்டே இல்லை. எங்கள் அம்மாலாம் திட்டுறாங்க, எல்லா பிள்ளைங்களும் எப்படி வாங்கி வாங்கி சாப்பிடுதுங்க, நீங்கள் எதுக்கு தான் வரீங்க, உங்களை எதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்டு வரோம், ஏதாவது வாங்கி திம்பிங்கன்னு பார்த்தா எதுவுமே வாங்கி திங்க மாட்டேங்கிறீங்கன்னு திட்டினாங்க. நமக்கு எதுவுமே வாங்கி திங்க தோணலைங்க. அப்புறம் அப்படியே வந்து மறுபடியும் பஸ் ஏறிட்டோம். அப்படி பஸ்ஸு வந்து பீச்சுக்கு போச்சு. ஒரு 4-5 டைமில் வந்து பீச்சுக்கு போச்சு. பீச்சுக்கு போனோட்டி அங்கே போய் நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. அம்மா, சித்தி, அப்புறம் அவங்க பொண்ணு, எங்கள் அக்கா பொண்ணெல்லாம் சேர்ந்து ஜாலியாக விளாண்ட்ருந்தாங்க. அதெல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களாம் ஜாலியாக விளாண்ட்ருந்தாங்க. நமக்கு உள்ளே போகவே உள்ளே போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு. ஸோ நம்ம முன்னாடியே நின்றுட்டு காலையில் நினச்சிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து கூப்பிட்ற வரைக்கும் தான் இல்லை வேணாம்னு சொல்லுவோம். இதே இறங்கிட்டோம் பீச்சில், மேலே வர்றதுக்கே கஷ்டம், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளே. அந்த மாதிரி கேஸு. எதுக்கும் நம்ம முன்னாடி தான் நிற்போம், ஆனாலும் நம்ம வெளியே வரமாட்டோம் சக்குன்னு. ஸோ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வா வான்னு. நான் பீச்சிலே நின்றுட்டு இருந்தேன். ஸோ அந்த அலையெல்லாம் வந்து காலில் படுறது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு ரிட்டன் பஸ்ஸு டைம் ஆச்சு, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படியே பீச்லேருந்து கிளம்புற டைம் அந்த பீச்சுக்கு ஆல்ரெடி அம்மா வந்து போயிருக்கோன்னு சொன்னாங்க. சைல்ட்ஹுட்டில் வந்து டியூஷன் போயிட்டுருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து கூப்பிட்டு போனாங்க. பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை. பட் அம்மா நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க போல, இங்கே ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் பீச் விட்டு பஸ்ஸுக்கு கூப்பிட்டாங்க. நமக்கு வேறு ஆயில் ஃபேஸாக அடிக்கடி ரொம்ப ஆயிலாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கேயே நில்லுங்க, எனக்கு நான் மூஞ்சி கழுவிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு மூஞ்சை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறினோம். பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 6:30, 7 ஆயிடுச்சு. ஸோ அப்பயுமா கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுகிட்டே தான் போகணும். ஸோ மறுபடியும் தலையெல்லாம் கலைஞ்சிருச்சு, மறுபடியும் தலை சீவணும். எங்கள் அம்மாலாம் ஒரு இடத்துல இறங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள் அம்மாலாம் டக்குன்னு இறங்கிடுவாங்க. நம்மலாம் அடிக்கவே மாட்டோமே. லாஸ்ட்டாக தான் தலையெல்லாம் சீவிட்டு மூஞ்செல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குவோம், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இறங்கணும். திட்டுவாங்க, பட் அவ்வளோக்கும் திட்டலை, ஏன்னா வெளியில் இருக்கவங்கிறனால. ஸோ கோயிலுக்குள்ளே போக சொன்னாங்க. அந்த கோயில் வந்து கேரளா சோட்டானி கரையம்மன் கோயில் இருக்குங்களா, அந்த கோயிலுக்கு தான் போனோம். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க கோயில் பார்க்கவே. கேரளா அப்படிங்கும்போது அப்படி தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி லைட்டிங்கெல்லாம் எல்லோ கலர் லைட், எனக்கு எல்லோ கலர் லைட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோ லைட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக அப்படி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ போனால் ஜாலியாக இருந்துச்சு. அந்த இடமெல்லாம் பார்க்கும்போதே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து எப்பயுமே கோயில் போனால் கொஞ்சம் நேரம் உட்காரணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உட்காந்தோம். அப்பன்னு பார்த்து நம்ம கணேஷா பிள்ளையரப்பா, அதுனா யானை வந்துச்சு. ஸோ யானை வந்து வீடியோ எடுத்துகிட்டு அவரை பார்த்தோன்னே ஒரு பிரகாசம் நமக்குள்ளே. ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அங்கே எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு நைட்டுக்கு டின்னர் அங்கேயே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உப்புமாவும் என்னமோ பண்ணாங்க, சேமியா சம்திங் என்னமோ ஒன்று பண்ணாங்க. அங்கேயே பஸ்ஸு நிறுத்தி இந்த இடத்துலையே உட்கார சொன்னாங்க. ஸோ உட்காந்து சாப்பாடுக்காண்டி வர சொன்னாங்க. போய் உட்காந்துருக்கும் போது ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம போய் உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் பௌர்ணமி வேறு. அப்படியே அந்த கோயிலுக்கு வெளியில் நிலா அவ்வளோ அழகாக பெருசாக தெரிஞ்சுது. ஸோ அன்றைக்கி அங்கே வந்து ஒரு யானைங்கெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி தூண் மாதிரி 7 தூண் ஒரு இடம் இருந்துச்சு. அந்த ப்ளேஸில் தான் உட்காந்தோம். அங்கே உட்காந்து ஆக்சுவலாக அங்கே உள்ளாருக்குள்ளே போகக்கூடாது, மேலால் உட்காந்துக்கோங்க, உட்காந்தாலும் எதுவும் சாப்பிட்டுட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எதுவும் போடலை. அங்கே உட்காந்துக்கும் போது எங்கள் அம்மாட்ட நிலாவை கூப்பிட்டு காட்டினேன். அவங்க பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பௌர்ணமிங்கிறனால. அண்டு எனக்கு வந்து கேரளா சாரீனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கேரளாலேயே போய் கேரளா சாரீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் அம்மாட்ட, அம்மா கேரளா சாரீ வாங்கணும், கொஞ்சம் ஷாப்பை பார்த்து இங்கே மாதிரி நம்ம போன மாதிரி ஏதோ ஷாப்பை பார்த்து நிறுத்த சொல்கிறீங்களான்னு கேட்டு எங்கள் அம்மா திட்டினாங்க. அப்புறம் அந்த அங்கிள் கூப்பிட்டு போன அங்கிள்கிட்டே சொன்னதுக்கு போகலாமா பஜாஜ் சம்திங் அந்த மாதிரி கடைக்குள்ளே பக்கம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க பண்ண லேட்டுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ எங்கள் அம்மாவும் வந்துட்டு கொஞ்ச நேரம் சொல்லிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மாவை சித்தியும் காணோம். சரி, டீ குடிக்க எப்பயுமே டீ தான். ஸோ டீ குடிக்க போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க, கையில் பை வேறு. என்னம்மா எங்கே போனீங்க சொல்லாமல் அப்படின்னு கேட்டால் கேரளா சாரீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ். ஷி ஆல்வேஸ் மேக்ஸ் மீ சர்ப்ரைஸ். எப்போ பார்த்தாலும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நான் கேட்டேன்னா அதை உடனே எனக்கு கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ ஷி இஸ் அ ஜெம். அது வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைசிங் ஆகிட்டு எங்கள் அம்மாவுக்கு கிஸ்லாம் கொடுத்துட்டு சாரீ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே சொல்லிட்டே போக மாட்டிங்களா 2 பேரும்? என்னது கையில் டீ பார்த்து இவ்வளோ பேச வாங்கி வந்துட்டியா? அப்படியே அந்த பக்கம் போயிட்டு வந்தேன். வேலையா? நல்லா இருக்கா பாப்பா? அம்மா நல்லா இருக்கு. அம்மாக்காரி கலர்ல எடுத்தேன், நான் தான் சில்வர். சரி வந்தா கேட்டான், அவன் வாய்க்கோட திறந்து காட்டுங்க. இல்லை ஆசைப்பட்டுட்டான். ஏன்னா நடக்கோட முடியுது. எவ்வளோம்மா? 750 ரூபா. 7 ரூபாயா? இது வந்து முன்னாடியா இந்த மாதிரி பூ போட்டுருக்கோம். ஆனால் அங்கே எறும்பு இருக்குது. என்ன பாப்பா? இப்போ வந்து இந்த மாதிரி பூவில் போட்டு இந்த மாதிரி ஜாக்கெட்டு வெள்ளை இல்லையா? உங்கள் அப்பனை தட்டு மாட்டான். 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வேண்டாம். 50 ரூபா கணக்கு ஆகிக்கலாம். அதிகமாக போட்டேன். ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். கரூருக்கு ரீச் ஆகிறதுக்காக ரிட்டன் கரூருக்கு வந்துட்டு இருந்தோம். சொன்ன மாதிரி அவங்க ஷாப் பக்கம் கூட்டிகிட்டே போகல. நல்ல வேலை அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே கோயில் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தனால வந்தோட்டி தென் சண்டே நைட்டு கிளம்புனோம். ரிட்டன் அதான் சண்டே நைட்டு வந்து கரூருக்கு வந்துட்ருக்கோம். ஒரு மாதிரி மிட் நைட் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருந்தோங்க. ஒன்று பண்ணாங்க பாருங்கள், மிட் நைட்டில் உயிர் பயத்தை காட்டிட்டாங்கடா பரமா அப்படிங்கிற மாதிரி. பஸ்ஸு ட்விஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் சாஞ்சிட்டு வருமா, ஐயோ கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே முடிச்சிட்டோம், கத்திட்டாங்க. அவ்வளோதான், அந்தளவுக்கு பயம். அதுக்கப்புறம் தூக்கமே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் நிறுத்தி எல்லோரும் டீ சாப்பிட்டாங்க. ஸோ நாங்களும் டீ எல்லாம் குடிச்சிட்டு தூக்கமே போயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சேஃபாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு, குழந்தைங்கள வேறு கீழே படுக்க வச்சுருந்தோம், எல்லாம் சேஃபாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக ஓட்டினாங்க. ஏன்னா டிரைவர் கூட அப்போ பேசிட்டு யாருமே இல்லாதனால அவரும் கொஞ்சம் கண்ணை சிந்துட்டார் போல். அதுக்கப்புறம் பாய்ஸ்லேருந்து ஒரு அண்ணா போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தென் மண்டே ஏர்லி மார்னிங் ஒரு 4-3க்கெலாம் கரூர் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோட்டி அப்பாவுக்கு கால் பண்ணோம். அப்பா வீட்டில் தனியாக தான் இருந்தார், நாங்களாம் ஊருக்கு போயிட்டோமே. அப்பா இருந்தார். ஸோ அப்பாவுக்கு கால் பண்ணோட்டி அப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டார் ஆட்டோ எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோட்டி எல்லோரும் தூங்கணும். அந்த அம்மாவும் அப்பாவும் காலையில் நேரமாக 5:30 6 மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்தோம். நம்மளும் வேலைக்கு தான் போகணும். நமக்கு 9:30. நான் எப்படியும் நான் என்றைக்குமே ஊருக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் வேலைக்கு போக மாட்டேன். பட் அதிசயமாக இந்த தடவை நான் போயிட்டேன். ஆனால் 9:30 வேலைக்கு 9:45க்கு 9:45க்கோ இல்லை 10 மணி ஆயிடுச்சு. நல்ல வேளை அந்த டைமில் பார்த்து ஓனரும் லேட்டு. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. எப்படியும் அடுத்த நாள் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்டே கேட்டா, என்ன ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதிசயமாக இருக்குது அப்படின்னு. இப்படி முடிஞ்சுங்க அந்த டூரு. ஃபர்ஸ்ட் டைம் கேரளா எக்ஸ்பீரியன்ஸ். உயிர் பயத்தை காட்டிட்டாங்கங்கிற மாதிரி முடிஞ்சிச்சு. இன்னொரு ட்ரிப்போட விலாகும் இருக்குது. அது கேரளாவுக்கும் அண்டு பொள்ளாச்சிக்கும் போனோம். அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும். இனிமேட்டு உங்களுக்கு வீடியோஸ் வரும் அண்ட் ஸ்டோரிஸும் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விலாக்ஸும் வரும். ஐ ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ. டாடா.